Good morning to all. Today we are going to discuss about assisted reproductive technology ART. ஸோ அதாவது ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பர்சன் ஆர் கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய டெக்னிக்ஸ் தான் இந்த அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், a collection of procedures which include the handling of gametes and or embryos outside the body to achieve a pregnancy is known as a assistant reproductive technology. So அதாவது a collection of procedures which include the handling of gametes or embryo. ஓகேங்களா, ஒரு கேமிட்ஸோ இல்லை எம்ப்ரியோவோ அவுட் சைட் ஆஃப் த பாடிக்கு வெளியில் வந்து ஹேண்டில் பண்ணுறதை பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி இன் இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ். ஓகேவா, ஸோ இது எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி. ஸோ அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இல்லாத கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஏஆர்டி இன்க்ளூட் intrauterine insemination, IUI, intrauterine insemination, then in vitro fertilization, IVF, in vitro fertilization, embryo transfer, ET, zygote intrafallopian transfer, ZIFT, gamete intrafallopian transfer, GIFT, intracytoplasmic sperm injection, ICSI, pre-implanting genetic diagnosis, oocytes and sperms donations and surrogacy. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்டி. ஸோ இன்க்ளூடிங் த ஏஆர்டி டீல் பண்ணக்கூடிய பார்ட் தான். ஓகேங்களா, ஸோ அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னா IUI அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்க்க போகிறோம். இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், திஸ் இஸ் a procedure to treat the infertile men with a low sperm count. ஓகேங்களா, ஸோ அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து யாருக்கு லோவாக இருக்கோ அந்த பர்சனுக்கு ட்ரீட் பண்ணக்கூடியது தான் இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்பெர்ம் இஸ் கலெக்டட் ஸோ எய்தர் ஃப்ரம் த ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் எ ஹெல்த்தி டோனார் அண்ட் இட்ஸ் இன்டியூஸ்டு இன் டு தி யூட்ரைன் த்ரூ தி வெஜினா by a catheters after stimulating the ovaries to produce a more ova. ஸோ அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னக்கூடியது என்ன அப்படின்னா யூட்ரஸ்க்கு உள்ள செமன் செல்ஸை இன்டியூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, யூட்ரஸ்குள்ளே செமன் செல்ஸை இன்சர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஏ ஹெல்த்தி டோனார், ஒரு ஹெல்த்தி டோனார் கிட்ட இருந்தோ ஒரு எந்த கப்பிளுக்கு விமனுக்கு நாம் வந்து ஸ்பெர்மை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த விமனோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ நம்ம இந்த ஸ்பெர்ம்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த ஃபர்டிலிட்டி அதாவது ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் பாசிபிலிட்டி வந்து லோவாக இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ அந்த மென்கிட்டேருந்து ஸ்பெர்ம் செல்ஸை கலெக்ட் பண்ணி அதை இந்த ஃபீமேலோட ஜெனிட்டாலியல் ட்ராக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். The sperm swims towards the fallopian tube to fertilization, the eggs resulting in the normal pregnancy. ஸோ இப்போ யூட்ரஸ்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்பெர்ம் செல்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ஃபர்தராக அந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்விம் பண்ணி ஃபெலோஃபின் டியூபை ரீச் பண்ணோம். ஓவரிலேருந்து ஓவமாரி எக் வந்து நமக்கு ஃபெலோஃபின் டியூப்பில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த எக்கோட ஃபியூஸ் ஆகிட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இது வந்து நார்மல். செகண்ட் ஒன் வந்து பாருங்கள் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், IVF ஆர் ஏ டெஸ்ட் டியூப் பேபி. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் டெக்னிக்ஸ் த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் ஆர் அலோட் டு யுனைட்டட் அவுட் சைட் த பாடி இன் எ லெபார்ட்ரி. அதாவது ஸ்பெர்மும் எக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாடிக்கு வெளியில் வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அவுட் சைட் ஆஃப் த பாடி யுனைடெட் இன் த அவுட் சைட் ஆஃப் த பாடிக்கு வெளியில் வந்து ஸ்பெர்ம் செல்ஸும் எக் செல்ஸும் ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இன் எ லெபார்ட்ரி பாடிக்கு வெளியில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபில் இன் எ லெபார்ட்ரி ஒன் ஆர் மோர் ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் மே பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் டு எ விமென்ஸ் யூட்ரஸ் where they may so implant in the uterine linings and developed. ஓகேவா, இப்போது ஒரு ஸ்பெர்ம் செல்ஸும் எக் செல்ஸும் வந்து ஐசோலேட் பண்ணி அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக்கை வந்து நம்ம லெபார்ட்ரியில் ஃபியூஸ் பண்ண வைக்கிறோம் அவுட் சைட் ஆஃப் த பாடி. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்விட்ரோ அப்படின்னா அண்டர் தி லெபார்ட்ரி கண்டிஷன்.
ஓகேங்களா. ஸோ அப்போ லேபுக்குள்ளே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஃபர்டிலைஸ்டு எக் ஆர் எம்ப்ரியோ ஆர் ஜைகோட், ஓகேங்களா. ஸோ அது வேரியஸ் ஸ்டேஜஸில் நம்ம ஒவ்வொரு நேம் சொல்கிறோம். அது ஃபர்டிலைஸ்டு எக் வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்த உடனே அது ஜைகோட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தராக செல் டிவிஷன் நடந்து அதுதான் வந்து எம்ப்ரியோவாக நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எம்ப்ரியோவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 or more எம்ப்ரியோஸ் வந்து ஒரு விமனோட யூட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே ஆக்டிவான ஒரு எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்டேட் ஆக ஆரம்பிக்குது. இம்ப்ளான்டேட் ஆகிட்டு ஃபர்தராக நார்மல் ப்ரெக்னென்சி எப்படியோ ஸோ அந்த மெத்தடில் வந்து டெவலப் ஆகும். Where they may implanted in uterine linings and developed. The excess embryos may be cryopreserved for a future use. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எம்ப்ரியோஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரையோப்ரெசர்வேஷன் டெக்னிக்ஸில், அதாவது -196°C வந்து டீஃப்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதோட மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. டீப் ஃப்ரீசிங்கில் இருக்குது. இன் ஃபியூச்சர் யூசேஜ் ஃபியூச்சரில் வந்து தேவைப்படும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலி ஐவிஎஃப் வாஸ் யூஸ்டு டு ட்ரீட் எ விமென்ஸ் வித் பிளாக் டேமேஜ்டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெலோபியன் டியூப்ஸ், ஓகேவா. ஸோ அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த டெஸ்ட் டியூப் பேபி டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ் வித் பிளாக், அதாவது அந்த ஃபெலோபியன் டியூப் வந்து பிளாக் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ ஃபெலோபியன் டியூப் வந்து பிளாக் ஆகிருக்கு, இல்லை டேமேஜ் இருக்குது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெலோபியன் டியூப், ஓகேவா. சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெலோபியன் டியூப் இருக்கும், பட் பிளாக் ஆகிட்டு இருக்கும். ஓவரிலிருந்து ரிலீஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஓவம் ஆர் எக் வந்து நமக்கு யூட்ரஸை ரீச் பண்ணாது, ஓகேங்களா. யூட்ரஸை ரீச் பண்ணாது. ஸோ அந்த பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா அப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஆர் டேமேஜ் ஃபெலோபியன் டியூப்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ஸோ அது வந்து அன்ஃபிட் ஃபார் எ ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான ஒரு ஃபிட்டான பிளேஸ் இல்லை அப்படின்னா அந்த பர்சனுக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெலோபியன் டியூப்ஸ், ஒரு சில விமென்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெலோபியன் டியூபே இருக்காது, ஓகேங்களா, ஆப்சன்ஸ். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக் செல்ஸையும் அந்த கப்பிள் அவங்களோட பார்ட்னரோட ஸ்பெர்ம் செல்ஸையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து லேபில் ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் எம்பியானிக் ஸ்டேஜஸில் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விமனோட யூட்ரஸ்குள்ளே அதை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து இனிஷியலாக இந்த டெஸ்ட் பேபி ஆர் ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் டெவலப் பண்ண ஸ்டேஜஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டுடே ஸோ ஐவிஎஃப் இஸ் யூஸ் டு ட்ரீட் எ மெனி காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி, ஓகேவா. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் டேஸில் இந்த ஐவிஎஃப் வந்து நிறைய ரீசனால் இந்த இன்ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதாவது ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடிய பர்சன்ஸ் யார் இல்லாமோ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. த பேசிக் ஸ்டெப்ஸ் இஸ் அன் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சைக்கிள்ஸ் ஆர் ஓவரின் ஸ்டிமுலேஷன்ஸ், ஓகேவா. இதோட பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா ஓவரியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஸோ எக் ரெட்ரைவல், ஃபர்டிலைசேஷன், தென் எம்ப்ரியோ கல்ச்சர் அண்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், ஓகேவா. ஒரு ஃபீமேல் ஆர் விமனோட ஓவரியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஓவரி வந்து ஒரு ஓவத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த ஓவத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணி எடுத்து அந்த ஓவத்தோட ஒரு ஸ்பெர்ம் செல்லை வந்து ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட், ஃபர்தர்லி ஜைகோட் டெவலப்டு இன்டு ஏ எம்ப்ரியோ. ஸோ எம்ப்ரியோவை வந்து கல்ச்சர் பண்ணுறாங்க. கல்ச்சர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எம்ப்ரியோவை மதரோட யூட்ரஸ்க்கு, அதாவது ஒரு விமனோட யூட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஐவிஎஃபோட பேசிக் ஸ்டெப்ஸ், ஓகேங்களா. இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனோட பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். பாருங்கள், எக் ரெட்ரைவல் இஸ் டன் பை மைனர் சர்ஜரி அண்டர் ஜென்ரல் அனஸ்தேஷியா, ஓகேவா. ஸோ இந்த எக் ரெட்ரைவலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி ஜென்ரல் அனஸ்தேஷியா யூஸ் பண்ணி ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி எக் வந்து ரெட்ரைவ் பண்ணுறாங்க. யூஸிங் எ அல்ட்ராசவுண்ட் கைட் ஆஃப்டர் 34 to 37 hours of HCG ஹியூமன் குரோனிக் கோனோட்ரோபின்ஸ் இன்ஜெக்ஷன், ஓகேங்களா. ஹியூமன் chronic gonadotropin injections. The egg are prepared and stripped from the surrounding cells. At the same time, sperm preparations is done using a special media. ஓகேவா. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மைனர் சர்ஜரி செஞ்சு ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்து மைனர் சர்ஜரி செஞ்சு எக்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ண வச்சு அந்த எக்கை ட்ரைவ் பண்ணுறோம், ஐசோலேட் பண்ணி பிரித்து எடுக்கிறோம், ஓகேவா. அட் த சேம் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் கல்ச்சர்ஸ், அது ஸ்பெர்ம் வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. Same time, sperm preparation is done using a special media. So after preparing the sperms, the eggs are brought together. ஓகேவா. ஸோ எக் வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, த சேம் டைம்ஸ் ஸ்பெர்ம்ஸும் ரெடி ஆகிடுது அப்படின்னும் போது ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா
1 lakh motile sperms are needed for the each eggs. ஸோ ஒவ்வொரு எக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000லேருந்து நமக்கு 1 lakhs motile sperms, ஓகேவா. ஸ்பெர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா motile sperms இருக்கணும். ஸோ அப்போ 1 lakhs வரைக்கும் motile sperms இருக்கணும் ஒவ்வொரு எக்குக்கு. Then the zygote is allowed to divide to form a 8-celled blastomas and then transfer into the uterine for a successful pregnancy. ஓகேவா. ஸோ அப்போது ஒரு எக் செல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி மைனர் சர்ஜரி செஞ்சு எக் வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த எக் செல்ஸோட நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் செல்ஸை சேர்த்து ஃபியூஸ் பண்ணி ஃபர்டிலைசேஷன் நடக்கிறோம். ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் செல் டிவிஷன் நடக்குது. 8 செல் ஸ்டேஜஸ் வர வரைக்கும், அதாவது பிளாஸ்டோமர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆஃப்டர் பிளாஸ்டோமர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டோமரை எடுத்து அந்த ஃபீமேலோட யூட்ரஸ்குள்ளே ஆர் யூட்ரைன்குள்ளே வந்து இம்ப்ளான்டேட் பண்ணுறோம் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இன்றைய யூட்ரைன்ஸ் இஸ் கால்ட் ஏ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்ஸ். எம்ப்ரியோ 8 செல் ஸ்டேஜில் ஒரு எம்ப்ரியோவை வந்து ஒரு விமனோட ஆர் ஃபீமேலோட யூட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஐவிஎஃப்ல நடக்கக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட்டு ஜைகோட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர். இதில் பாருங்கள், as in IVF the zygote is up to a 8 blastoma stage is transferred to a fallopian tube by a laparoscopy. ஓகேவா. இப்போது மேலே வந்து ஐவிஎஃப்ல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா யூஸ்வலாக ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட்டை வந்து 8 செல் டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோவை வந்து யூட்ரஸ்குள்ளே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா. நேரடியாக கருப்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல பாருங்கள், ஜிஃப்ட்டில் ஜைகோட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 8 செல் பிளாஸ்டோமஸ் இருக்கு இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் இன்டு எ ஃபெலோபியன் டியூப் பை த லாப்ரோஸ்கோப்பி மெத்தடை யூஸ் பண்ணி இந்த 8 செல் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய செல்லை டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஃபெலோபியன் டியூப்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. The zygote continues its natural divisions and migrate towards the uterus where it's get implanted. ஓகேங்களா. ஃபெலோபியன் டியூப்பில் இப்போ 8 செல் ஸ்டேஜஸை நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக அங்கே செல் டிவிஷன் நடக்குது. அதுக்கடுத்து அங்கே ஃபெலோபியன் டியூப்பில் இருக்கக்கூடிய இந்த எம்ப்ரியோ வந்து யூட்ரஸ்க்கு மூவ் ஆகிட்டு அந்த இடத்துக்கு இம்ப்ளான்டேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஜைகோட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு intrauterine transfers, IUD பாருங்கள். ஸோ embryo with a more than 8 blastomas is inserted into a uterus to complete its further development. ஓகேவா. ஸோ ஐவிஎஃப்ல இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனில் எம்ப்ரியோ வந்து 8 செல் ஸ்டேஜஸில் யூட்ரஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து இருந்த ஜிஃப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ரியோவை, அதாவது ஜைகோட் வந்து 8 செல் ஸ்டேஜஸில் ஃபெலோபியன் டியூபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 8 blastomas. ஓகேங்களா. எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 blastomas இஸ் இன்சர்டட் இன்டு எ யூட்ரஸ். ஓகேவா. 8 blastomas, அதாவது 8 செல் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எம்ப்ரியானிக் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எம்ப்ரியோவை வந்து யூட்ரஸ்குள்ளே இம்ப்ளான்டேட் பண்ணுறோம் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஐயூடி அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர் யூட்ரஸ்க்கு உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு கேமிட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். GIFT, கிஃப்ட். ஓகேங்களா. ஸோ கேமிட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் பாருங்கள், transfer of a ovums is collected from a donor into the fallopian tubes. In this, eggs are collected from the ovaries and placed with the sperms in one of the fallopian tubes. The zygote travels towards the uterus and gets implanted in the inner lining of the uterus. ஓகேவா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் ஏ டோனார். ஓகேவா. ஸோ இப்போது சில விமனோட ஓவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ருடிமெண்ட்ரியாக இருக்கும் ஆர் நாட் டெவலப்டு, சரியாக டெவலப் ஆகியிருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விமனால் வந்து அவங்களோட ஓவரி வந்து எக்கை ரிலீஸ் பண்ணாது. ஓவுலேஷன் கூடிய ப்ராசஸே நடக்காது. ஸோ அப்போ ஓவுலேஷன் கூடிய ப்ராசஸ் வந்து நடக்கல அப்படின்னா எக் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ டோனர் கிட்ட இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்கை கலெக்ட் பண்ணி ஸோ அந்த எக்கை வந்து ஃபெலோபியன் டியூப்பில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஆர் அந்த சேம் விமனோட ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணி கூட எக்கை டெவலப் பண்ணி அந்த எக்கை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெலோபியன் டியூப்பில் ப்ளேஸ் பண்ணுறோம். தி சேம் டைம் சைமல்டேனியஸாக அந்த ஃபெலோபியன் டியூப்பில் வந்து ஸ்பெர்ம் செல்ஸையும், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டை நம்ம அந்த இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் வந்து ஃபெலோபியன் டியூப்பில் இருக்கும். ஃபெலோபியன் டியூப்பில் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஃபர்தராக அந்த ஜைகோட் வந்து நார்மல் செல் டிவிஷன் நடந்து அங்கேருந்து யூட்ரஸ்க்கு மூவ் ஆகிட்டு இம்ப்ளான்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கேமிட் இன்ட்ரா ஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கடுத்து இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஓகேவா. ICSI இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
In this method, only one sperm is injected into the focal point of the egg to fertilize. அதாவது யூஸ்வலாக ஒரு எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது லேக்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா, 10,000 லேக்ஸ் 1 lakhs 2 lakhs ஸ்பெர்ம்ஸ் அளவுக்கு இருந்தால் தான் ஆவரேஜாக வந்து நமக்கு 1 lakh ஸ்பெர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் இருந்தால் தான் ஒரு எக் வந்து ஃபர்டிலைசேஷன் ஆகும். யூஸ்வலாக ஒரு எக்கோட ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஒரு எக்கோட ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் ஃபியூஸ் ஆகும் ஃபர்டிலைசேஷன் அப்போ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷனில் எந்த எக் வந்து ஃபர்டிலைஸ்டு ஆகணுமோ அந்த எக்கோட சைட்டோபிளாசத்துக்குள்ளே ஓகேங்களா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பெர்மை மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த எக் மெம்பரேனை பெனட்ரேட் பண்ணி எக்குக்குள்ளே ஒரு சிங்கிள் ஸ்பெர்மை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் இன்சைடு எதோட இன்சைடு எக்கோட இன்சைடு எக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்கு ஒரு ஸ்பெர்மை நாம் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ICSI அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபர்டிலைசேஷன் occurs in 75 to 85% of egg injected with the sperms. ஓகேவா, 75லேருந்து 85% வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. The zygote is allowed to divide to form a 8-celled blastomas and then transfer to the uterus to develop a productive pregnancy. ஓகேங்களா, ஸோ ஒரு எக்கை பிரித்து எடுத்துக்கிட்டோம் டோனர் கிட்ட இருந்து, அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணி வாங்கிட்டோம். இப்போ அந்த ஒரே ஒரு ஸ்பெர்மை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்கோட சைட்டோபிளாசத்துக்குள்ளே ஒரு சிங்கிள் ஸ்பெர்மை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே நமக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்குது. தென் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜைகோட் வந்து எம்ப்ரியோ ஆகுது. ஸோ எம்ப்ரியோவில் வந்து 8 cell ஸ்டேஜஸில் அந்த எம்ப்ரியோவை ஆர் பிளாஸ்டோமரை நம்ம வந்து யூட்ரஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தென் ஃபர்தராக செல் டிவிஷன் நடந்து அந்த எம்ப்ரியோ வந்து யூட்ரஸோட வாலில் இம்ப்ளான்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த யூட்ரைன் வாலில் இம்ப்ளான்டேட் ஆகுது. இதுதான் வந்து ICSI அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சரோகசி. சரோகசி இஸ் a method of assisted reproductive or a agreement whereby a woman agrees to carry a pregnancy for him another person who will becomes the newborn child parent after birth. So through in vitro fertilizations. So embryos are created in a lab and are transferred into the surrogate mother uterus. ஓகேவா, அதாவது IVF பார்த்தோம் இல்லைங்களா, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இதில் வந்து ஒரு மேலோட ஸ்பெர்மும் ஒரு ஃபீமேலோட ஓவமும் எடுத்து ஃபியூஸ் பண்ணுறோம். ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. எம்ப்ரியோவை டெவலப் பண்ணுறோம். இந்த எம்ப்ரியோவை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விமனோட யூட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து நார்மல் ப்ரெக்னென்சி எப்படியும் ஸோ அதே மெத்தடில் செல் டிவிஷன் நடந்து ஸோ அவங்க வந்து அந்த எம்ப்ரியோவை கேரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, பட் இந்த இடத்துல சரோகஸில் என்ன ஆகுது அப்படின்னா வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, ஒரு அக்ரிமெண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த விமன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு விமனால் ஆர் கப்பிளோட விமனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபியூட்டஸ் வந்து கேரி பண்ணுறதுக்கான எபிலிட்டி இல்லை, அவங்களோட யூட்ரஸ் வந்து வீக்னஸ் அப்படின்னும் போது ஹார் ஹெல்த் ஃபிசிக்கலி வந்து அன்ஃபிட் ஃபார் ப்ரெக்னென்சி அப்படின்னும் போது ஸோ அந்த கப்பிளோட எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணி ஸோ அவங்க வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ண வைக்கிறாங்க. ஃபர்டிலைசேஷன் நடந்து 8 cell ஸ்டேஜஸில் பிளாஸ்டோமர் ஃபார்ம் ஆகுது. இந்த பிளாஸ்டோமரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு ஒரு விமனோட யூட்ரஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதாவது அந்த அக்ரிமெண்ட் பேசிக்கில் இருக்கக்கூடிய சரோகசி வாடகை தாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட யூட்ரஸ்க்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வேறொரு கப்பிளோட எம்ப்ரியோவை இவங்க வந்து கேரி பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்தராக ஃபியூட்டர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ நார்மலாக அந்த ஃபியூட்டஸோட டெவலப்மெண்டல் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த சைல்டு பர்த் குழந்தையை பெற்று கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களோட அக்ரிமெண்ட் வந்து அதோட கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து சரோகசி அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கடுத்து மேல் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பர்த் கண்ட்ரோல் மெத்தட் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்த சொல்லியிருப்பாங்க. மேல் இன்ஃபர்டிலிட்டியில் பாருங்கள், இதில் ஏசோஸ்பெர்மியா is defined as the absence of spermatozoa in the ejaculated semen on at least 2 occasions and is observed approximately 1% in population. ஓகேங்களா, ஏசோஸ்பெர்மியா அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ டியூரிங் த காய்டஸ் மேல் அண்ட் ஃபீமேல் காய்டஸ் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேல்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து ஃபீமேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா, செமன்ஸ் ஆர் செமினல் ஃப்ளூயிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதில் ஸ்பெர்மட்டோசோவா வந்து ஆப்சண்ட், ஸ்பெர்ம் செல்ஸு இருக்காது, வெறும் செமினல் ஃப்ளூயிட் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னா அந்த கண்டிஷனை வந்து ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு. தென் அதுக்கு அடுத்து பாருங்கள் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதாவது மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் கூடியது என்ன அப்படின்னா, இப்போது ஸ்பெர்ம்ஸோட கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த பாத் இருக்கு இல்லைங்களா, ஓவிட் ஓவத்தை கேரி பண்ணக்கூடியது வந்து ஓவிடக்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸ் ஆர் செமினல் ஃப்ளூயிடை கேரி பண்ணக்கூடியது வந்து செமினல் வெசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டேமேஜ் ஆர் பிளாக்கிங் அப்படின்னும் போது ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேவா. ஸோ அப்போது அந்த மாதிரி டைமிங்கில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம்ஸ் retrieval from the testes involve a small midline incisions in the scrotum. ஸ்கொரட்டத்தில் வந்து ஒரு ஸ்மால் மைனர் சர்ஜரி செஞ்சு ஸோ அதிலேருந்து டேரெக்டாக டெஸ்டிட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணி அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், டிடெக்ஷன் ஆஃப் ஃபெட்டல் டிசார்டர்ஸ் டியூரிங் த ஏர்லி ப்ரெக்னன்சி. ஓகேவா. ப்ரெக்னென்ட்டிக்கு முன்னையே நம்ம வந்து எப்படி இந்த டிசார்டரை ரெக்டிஃபை பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஃபியூட்டஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது தான் இந்த இடத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். ஸோ அல்ட்ராசவுண்ட்ஸ் ஆஸ் ஏ non risk other than a mild discomfort due to the pressure from the transducers and the abdomens or vagina. No radiations is used during the procedures. அதாவது இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மற்றதோட கம்பேர் பண்ணும்போது ஸோ எந்த ஒரு ரேடியேஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அப்டாமினல் ரீஜன்ஸ் ஆர் வெஜினல் ரீஜன்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நோ ரேடியேஷன்ஸ் இதில் கிடையாது. அல்ட்ராசோனோகிராஃபி இஸ் யூஸ்வலி performed in the first trimester for datings. ஓகேவா. ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டர் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 3 month. ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ராசோனோகிராஃபி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ determinations of a number of fetus and for the assessments of a early pregnancy complication. ஓகேவா. அதாவது நம்பர் ஆஃப் ஃபியூட்டஸ், யூட்ரஸ்குள்ளே வந்து எத்தனை ஃபியூட்டஸ் டெவலப் ஆகுது, ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபியூட்டஸ் இஸ் டெவலப்டு இன்சைட் ஆஃப் த யூட்ரஸ். ஓகேங்களா. கருப்பைக்குள்ளே எத்தனை கரு வளருது, சிங்கிள் ஃபியூட்டஸ் ஆர் டபுள் ஃபியூட்டஸ். ஓகேங்களா. ட்வின்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து டயக்னாஸ்டிக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. தென் அது மட்டும் இல்லாமல் ஏர்லி ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் டயக்னாஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்னியோசென்டோசிஸ். ஸோ ஆல்ரெடி ஆம்னியோசென்டோசிஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இட் இஸ் ஏ ப்ரீநேட்டல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்வலாக இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த அப்நார்மலிட்டிஸ் ஆஃப் த ஃபியூட்டல் குரோமோசோம். ஓகேங்களா. உள்ள கரு வளருது இல்லைங்களா, ஸோ அதோட குரோமோசோமில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்னியோசென்டோசிஸ். ஓகேவா. ஸோ இந்த ஃபியூட்டஸ் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆம்னிட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னக்கூடிய லிக்விட் இருக்கும். ஸோ இந்த ஆம்னிட்டிக் ஃப்ளூயிடை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராமில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு நீடில் யூஸ் பண்ணி ஸோ அந்த ஆம்னிட்டிக் ஃப்ளூயிடான சாம்பிளை கலெக்ட் பண்ணி அந்த ஆம்னிட்டிக் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆம்னிட்டிக் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸை ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ அந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நார்மல் ஹியூமன் கேரியோடைப்பிங்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நார்மலாக இருந்தது அப்படின்னா ஃபியூட்டல் டிஸார்டர்ஸ் எதுவும் இல்லை, ஜெனடிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து செக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதால இதை வந்து பேன் பண்ணுறாங்க. இட் இஸ் ஏ ப்ரீநேட்டல் டெக்னிக்ஸ். ஓகேங்களா. பேன் இன் அவர் கண்ட்ரி. ஸோ அதான் நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆம்னியோசென்டோசிஸ் இஸ் ஜென்ரலி பெர்ஃபார்ம்டு இன் pregnant women between the 15th and 20th week of pregnancy by inserting a long thin needle through the abdominals into the amniotic sac. To withdraw the small samples of amniotic fluid, the amniotic fluid is contained cells shed from the fetus. ஓகேவா. ஸோ அதாவது 15th வீக்லேருந்து 13th வீக்குள்ளே 20th வீக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆம்னிட்டிக் ஃப்ளூயிட்கான சாம்பிளை வந்து ஒரு தின் நீடில், லேஸாக இருக்கக்கூடிய ஒரு நீடில் ஊசி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி அப்டாமினல் ரீஜன்லேருந்து சாம்பிளை வந்து கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்து அந்த சாம்பிளை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஆம்னியோசென்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோனிக் வில்லேஜ் சாம்பிள்ஸ்.
ஓகேவா. CVS is a prenatal test that involving taking a samples of a placental tissues to test for a chromosomal abnormalities. ஓகேங்களா. இந்த சிவிஎஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீநேட்டல் டெக்னிக்ஸ் தான், சைல்ட் பர்த்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய டெஸ்ட் தான். இதுக்கான சாம்பிள் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா பிளசண்டாவில் இருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா. பிளசண்டல் சாம்பிள் டிஷ்யூ எடுத்து ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டோஸ்கோப். ஓகே, ஃபெட்டோஸ்கோப்ஸ் இஸ் யூஸ்ட் டு மானிட்டரிங் த ஃபியூட்டல் ஹார்ட் ரேட் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் டியூரிங் த லேட் ப்ரெக்னன்சி அண்ட் லேபர். ஓகேவா. ஸோ இந்த ஃபெட்டோஸ்கோப் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியரிங் த ஹார்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் த ஃபியூட்டஸ். ஃபியூட்டஸ் இருக்குல்ல, கரு வளருது இல்லைங்களா, அதோட ஹார்ட் சவுண்டை கேட்கறதுக்கு யூஸ் ஆகுது. த ஆவரேஜ் ஃபியூட்டல் ஹார்ட் ரேட் இஸ் பிட்வீன் 120 to 160 beats per minute. ஓகேவா. 120 and 160 beats, 120 and 160 beats இருக்கும் per minutesக்கு. And abnormal fetus heart rate or patterns mean that the fetus is not getting enough oxygen and it's indicate the other problem. ஓகேங்களா. இந்த 120 160 பீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல், ஒரு ஃபியூட்டஸோட நார்மல் பீட்ஸ். ஸோ இந்த பீட்ஸ் இல்லை அப்நார்மல் அப்படின்னா ஸோ இப்போ அந்த ஃபியூட்டஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி, அதாவது போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கல. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சம் அதர் ப்ராப்ளம்ஸ், வேறு ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து இது நமக்கு எக்ஸிபிட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஃபெட்டோஸ்கோப்போட ரோல். சரிங்களா. ஸோ இதோட நமக்கு தேர்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னக்கூடிய சாப்டர்.